அண்ணா ஆ? அண்ணா அக்காவுக்கு வளகாப்பு இருக்கு. ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் தர முடியுமா? 50,000மா? நீ வந்தே முழுசா இன்னும் 1 மாசம் கூட ஆகல. உனக்கு பேசின சம்பளமே வெறும் 10,000 தான். அதுவும் ஒழுங்கா வேலை பார்த்தா தான் 10,000 கிடைக்கும். இப்போ திடீர்னு வந்து இவ்வளவு பணம் கேக்குற? என்ன அப்படியே பணத்தை வாங்கிட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? இல்லைண்ணா, எனக்கு அப்பா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல இருந்து எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்க்கணும். அதனால தான் நான் அட்வான்ஸ் கேட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு 10,000 கம்மியாக கூட கொடுங்கண்ணா. ஆனால் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. ஆமா, உன் ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டேனே, எடுத்துட்டு வந்தியா? இல்லைண்ணா, மறந்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணா. எந்த ப்ரூஃபும் இல்லாம வேலைக்கு சேர்ந்த 1 மாசத்துல இவ்வளவு பெரிய தொகையை கேக்குறியே, போய் வேலையை பாடுறா தம்பி. மாமா ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால தான் சின்ன வயசுல நான் இருந்த அந்த ஆசிரமத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த ஆசிரமத்துக்குள்ள நான் போனதும் அந்த செயின் லாக்கெட் எனக்கு திரும்ப கிடைச்சதும் என் வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் அம்மாவே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏ கதிர், உனக்கு இவ்ளோ அம்மா பாசமா? ஆமா தானா, சின்ன வயசுல நான் தூங்கும் போது எங்க அம்மா அடிக்கடி வருவாங்க. அவங்க உருவம் தெரியும், ஆனா அவங்க முகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த செயின் லாக்கெட் கிடைச்சதும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில ரொம்ப பெருசா கிடைச்சிருச்சுன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏந்தனா அந்த லாக்கெட்ல இருக்கிறது கண்டிப்பா எங்க அம்மாவா தானே இருக்கும். அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? இந்த உலகத்துல ஏதேது யார் யார் கைக்கு எப்பப்போ கிடைக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருப்பான். அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது உன்னோட கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இன்னும் 2 நாள் தானே, பொறுத்துக்கோ. போன்ல பேசும்போது 2 நாள்னு சொல்லிட்டேன். ஆனா எப்படா எங்க அம்மா முகத்தை பார்ப்பேன்னு இருக்கு. எங்க அம்மா முகத்தை நான் பார்க்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல தானே. இந்த காத்து கண்ணுக்கு தெரியாது, ஆனா அனுபவிக்க முடியும். அந்த மாதிரிதான் இப்ப என்னோட ஃபீலிங்கும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரே அம்மா புராணமா பாடிக்கிட்டு இருக்க. வார்த்தைக்கு வார்த்தை அம்மான்னு சொல்ற. உனக்கு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து சமைச்சு உனக்காகவே வாழ்ற இந்த தனா உன் கண்ணுக்கு தெரியாம போயிட்டாளா? ஏய், என்ன தானே கோச்சிக்கிட்டியா? ஆமா, இவரோட அன்புக்காக ஆயுசு முழுக்க நாங்க காத்துக்கிட்டு இருப்போமா? ஆனா சார் என்ன கண்டுக்காம திடீர்னு அம்மாவோட சுயபரான பாடினா கோவம் வராதா? போடா. தனா தனா தனா. மாயா, ஏ மாயா, ஏ மாயா. வாச்சினு எப்ப வந்த? ஏ மாயா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்க? சீனு லேப்ல இருந்து கால் பண்ணாங்க. டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீங்க சொன்ன இன்னொருத்தவங்களோட சாம்பிளை எப்போ கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. கோவில் வேலை வேற முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வேற வந்துடும். பெரியப்பா மேல அந்த புவனேஸ்வரி அபாண்டமா சுமத்தின பழிய பொய்ன்னு நிரூபிக்க நமக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆமா, சாம்பிளுக்கு பிளட் மட்டும் தான் கொடுக்கணுமா என்ன? கரெக்ட் தான் சீனு, பிளட்னு இல்ல. அதுக்கப்புறம் பெரியப்பாவோட முடி, நகம் இதெல்லாம் கிடைச்சா கூட போதும். எப்படியாவது இந்த டெஸ்ட சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிக்கணும். அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சமாவது என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாயா. அம்மா. ஏய், என்ன மாயா ஏமாத்திக்கிட்டே இருக்க நீ? ஆமா சீனு, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சரி, நான் குடிக்கிறேன். ஏய், சீனு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நானே குடிச்சிடுறேன்.
மாயா மாயா ஹே நான் முடிவு பண்ணிட்டேங்க. இவ்ளோ நாளா நான் என் புருஷன் என் புள்ள இவங்க தான் உலகம்னு நான் உங்களையே சுத்தி சுத்தி வந்த பாத்தீங்களா? உங்களெல்லாம் நான் ஆளாக்கி பார்க்கணும், உங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும், நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு சொத்து, இப்படிலாம் ஆசைப்பட்டு தான் நான் வாழ்ந்தேன். ஆனா கடைசியும் நீங்க எனக்கு கொடுத்த சன்மானம் என்ன தெரியுமா? இதோ என் மண்டையை உடைச்சு ரத்தம் வர வச்சதுதான். இந்த வீட்ல என்ன யாரு மதிக்கிறாங்களோ இல்லையோ, ஏன் புருஷன் என்ன மதிக்கிறாருன்னு மனசுக்குள்ள நான் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி நீங்க குப்பையில போட்டுட்டீங்கல்ல. இதோட இந்த வீட்டை நான் மதிக்காத முதல் ஆளே நீங்க தாங்க. இனிமே நான் இங்க எப்படி இருந்தனோ அப்படி இருக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரையும் இனிமே நான் பெருசா மதிக்கவே மாட்டேன். நான் நானாதான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இனிமே நான் வாழ போறேன். நீங்க இனிமே என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஏய், உன்னை யாரடி எனக்காக வாழ சொன்னது? அப்படி ஒன்றும் நீ பெரிய தியாகிலா கிடையாது. உனக்கு இஷ்டம்னா இந்த வீட்டில் இரு, ரொம்ப கஷ்டம்னா கிளம்பி போய்கிட்டே இரு. என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி என் குடும்பத்தோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் நீங்க எப்படி கெடுத்தீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நான் கெடுக்காம விட மாட்டேன். ஏய், என்ன திமிரா? ஏன் முன்னாடியே நம்ம குடும்பத்தை என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசுற? ஆமா, இனிமே இது ஏன் குடும்பம் கிடையாது, உங்களுடைய குடும்பம் தான். இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கணும், கலைஞ்சிடக்கூடாதுன்னு நீ எவ்வளவு அக்கறமோ அநியாயம் பண்ணாலும் கூட அந்த மனுஷன் பொறுத்துக்கிட்டே இருக்காரு பாரு. அதான் தப்பு. நீ என் அண்ணனை எதிர்த்துட்டு நீ ரொம்ப காலத்துக்கு இந்த வீட்டுல வாழ முடியாது. ஓ அப்படியா? அதையும் ஒரு கை பாத்துடலாங்க. நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் பழைய பார்வதி இல்ல. ஓ, ஏதாவது சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்தணும்னு நினைச்சீங்க? அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நான் நினைச்சத முடிக்காம அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் யாரையும்.